என்னோட லைஃப்பில் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல ஸ்டாக்னெட் ஆகியிருக்கேன். நான் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 6 வார்னிங் சைன்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் வந்துட்டு உங்கள் லைஃப் வந்து அலைன்டாக இல்லைன்னா, என்னென்ன விஷயங்கள உங்களால் உணர முடியும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, அந்த அலைன்மெண்ட் இல்லாட்டி எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் ஈஸியாக புரியும். நம்ம ரொம்ப லோவில் இருக்கும்போது ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணுன்ட்டு அதுக்குண்டான நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அது எக்ஸிக்யூஷன் வரைக்கும் போகாது. ஏன்னா அந்த பிளானிங் எதுவுமே எமோஷனல் லெவலில் கான்ஷியஸ்னால் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அடுத்த ஒரு 3-4 மாதம் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு பெரிய கம்பேக்கு தயாராகும். இது ஒரு 3 to 6 மந்த்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம லைஃப்ன்றது எப்பவுமே ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது நம்ம நினச்ச விஷயங்கள் நினச்சபடி நடந்துகிட்டே இருக்கலாம். அது எந்த தேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, அதுக்கான சிந்தனை நம்ம உருவாக்கும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். அதுலேருந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அந்த செயல்பாடுகள் உங்களுடைய இலக்கை நோக்கியோ உங்கள் ஆசைகள் நோக்கியோ கூட்டிகிட்டு போகும். இதை நம்ம ஒரு ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவோம். எந்த விதமான தடைகளும் இல்லாமல் லைஃப் வந்து பிடிச்ச மாதிரி போகிறது. அந்த மாதிரி லைஃப் ஃப்ளோ ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து அலைன்மெண்ட்டில் இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம சிந்தனை ஒன்றாவும் செயல்கள் இன்னொன்றாவும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வேறு ஒன்றாவும் இருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் எங்கே கரெக்ஷன்ஸ் பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சொல்கிற எல்லா விஷயங்களுமே ஆக்ஷனபிளானது. இதோடு சேர்த்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு லைஃப் மாறும். இதில் மேனிஃபெஸ்டேஷன் பார்ட்டை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை கடைசியாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ முழுசா பாருங்கள். முதல் விஷயம், நம்ம பண்ணுற தவறுகளை போய் தேடாமல் அடிப்படையாக நமக்கு இருக்கிற இலக்குகள் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இங்கே லாங் டேர்ம் ஃபோக்கஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற எந்த ஒரு இலக்குமே வந்து வாழ்க்கையை மாற்றாது. அடிப்படையில் நம்ம எல்லாரும் தேடுறது இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு, இல்லை அடுத்த வாரம், இல்லை மேக்ஸிமம் நம்முடைய கனவுகள்ன்றது ஒரு 6 மாதத்துக்குள்ளே அடங்குற விஷயங்களாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்லை அப்டக்கிள்ஸை கிராஸ் பண்ணுறத ஃபோக்கஸாக வச்சுருக்கிற யாருமே அலைன்மெண்ட்டில் இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த சின்ன இலக்கு அடையும் போதுமே ஒரு ஸ்டாக்னட் பீரியட் உருவாகும். இங்கே நிறைய பேர் குயிக் வின்ஸ், அதாவது ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிடணும், இல்லை ஒரு வேலை கிடச்சிடணும், இல்லை இந்த பிஸ்னஸ் இவ்வளோ பணம் வந்துடணும், இல்லை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடணுங்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம் வின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் லைஃப்பில் அப்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுக்கு உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் தேட முடியும். ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறமா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 1 வருஷம் வந்து லைஃப் எங்கேயும் நகராது. ஒரே மாதிரி ஸ்டாக்னட்டாக இருக்கும். ஆசைப்பட்ட ஒரு பெரிய ஜாப் அடையும் போது, இல்லை பிடிச்ச பிஸ்னஸில் உங்களுக்கு நினச்ச மாதிரி இன்கம் அடையும் போது அங்கேருந்து அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம், ஏன் சில பேர் 3 வருஷம் கூட அதே இடத்துல ஸ்டாக்னட்டாக இருப்பாங்க. காரணம், நம்ம லைஃபோடைய மொத்த தேவையை அணுகாமல் அந்த சூழலில் முடிவு பண்ணி வச்சுருந்த ஒரு சின்ன இலக்கு அடைஞ்சிக்கிட்டதுனால தான். கான்ஷியஸ் எப்பவுமே ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறமா ஒரு சின்ன லேபேக் மைண்ட் செட்டுக்கு போகும். ஸோ சின்ன சின்ன வெற்றிகளை தேடாமல் பெரிய இலக்குகள் நோக்கி போகும்போது அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகாது. தொடர்ந்து லைஃப்பில் அந்த ஃப்ளோ ஸ்டேட் அச்சீவ் பண்ணவும் முடியும். ரெண்டாவது விஷயம், நம்ம வளரும்போது எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் கண்டிப்பாக உடையும். ஒரு புது பிஸ்னஸ் எடுக்கிறீங்க, இல்லை கெரியரில் ஓரளவுக்கு வளர்றீங்க, இல்லை அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்குது, ஏன் ஒரு பெரிய ரோல் சேஞ்ச் கிடைக்குது, எந்த ஒரு வளர்ச்சிக்கு பின்னாடியும் எக்ஸிஸ்டிங் கம்ஃபர்ட் ஜோன் உடையும். அதாவது இன்றைக்கி இருக்கிற நேரம் அதே மாதிரி நாளைக்கு இருக்காது. ஏன்னா பொறுப்புகள் அதிகமாகும் போது, இல்லை நம்ம இன்றைக்கி மீடியா பார்த்துட்டோ இல்லை மற்ற விஷயங்களுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்ணிட்டோ இருக்கோம், இல்லை ஒரு சில ஹேபிட்ஸ் வந்து லைஃப்க்கு பொருந்தாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா வளர்ச்சி வரும்போது அந்த ஹேபிட்ஸ் நம்மளை விட்டு போகணும். ஸோ ஒரு ஹேபிட்டை விட்டு கொடுக்குறதுக்கோ இல்லை எக்ஸிஸ்டிங் சர்க்கிள் ஆஃப் பீப்புளை விட்டு கொடுக்குறதுக்கோ நிறைய பேர் தயங்குறோம். அதுவே நம்ம அலைன்மெண்ட்லேருந்து மிஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். இங்கே நடக்கிற மேஜர் மிஸ்டேக் என்னென்னா, க்ரோத் வேணும், ஆனால் இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுக்க முடியாதுன்றது தான். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், நீங்கள் தேடுற எனி அதர் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் எதுவாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சியின் போது அதெல்லாம் துண்டிக்கப்படும். அதை ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறமா க்ரோத் இருக்காது. ஸோ இங்கே நிறைய பேர் பெரிய கம்பேக் கொடுக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிருப்பீங்க இல்லையா? நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த சர்க்கிளை வச்சுக்கிட்டு இதே ஹேபிட்ஸை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த கம்பேக் பாசிபிள் இல்லைன்றது. இந்த சேஞ்ச் நடக்கும்போது தான் ஏதோ பெருசாக சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னென்னா, நீங்கள் இதை விட பெட்டரான இன்னும் ரிச்சான கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிறீங்க. அதனால் இது லெட் கோ பண்ணுறது தான் உங்கள் சக்ஸஸ்க்கு உண்டான ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவேன். 3வது விஷயம், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலை அப்படின்னா ஒரு சொந்தமாக முடிவெடுக்கிற திறமை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்து போயிடும்.
நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கிறது, நிறையா புது புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. யூடியூப், வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட்ன்னு எங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கிறது. இதில் கண்ணுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்குன்றது ஏன் எதுக்குன்னு தெரியாமல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. அது வந்து தெரிஞ்ச பிரச்சனை. தெரியாத விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தன்னுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அறிவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த அறிவை கலெக்ட் பண்ணுறேன்னு நிறைய நேரத்தை செலவழிப்பீங்க. ஒரு விஷயத்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஏன் இன்றைக்கி வரைக்கும் பண்ணலன்னு கேட்டால், அதை நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், டேட்டா கலெக்ட் பண்ணிருக்கேன், அதுக்காக சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. காரணம், நம்ம நிறைய அறிவு இருந்தால் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும்னு நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. கான்ஷியஸ்க்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அதை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும், உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் முடிவெடுக்கக்கூடிய தன்மையே போயிடும். இங்கே நிறைய பேர் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு இல்லை, அவங்கக்கிட்ட நிறைய அறிவு இருக்கிறதான் பிரச்சனையே. எது கரெக்டுன்னு முடிவு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு வருஷங்கள் ஆகும். உங்களுடைய வேலையோ இல்லை பிஸ்னஸோ இல்லை எந்த ஒரு முன்னேற்றத்துக்கோ அறிவு சார்ந்த விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டாக ஒரு 1 or 2 சோர்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2-3 வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒன்று அதை வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய சோர்ஸில் படிச்சுட்டே இருக்கிறது, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, நம்ம நினச்சிப்போம் சரியான விஷயங்கள் தான் பண்ணுறோம். நான் ஒன்றும் அடுத்தவங்கள மாதிரி படம் பார்க்கல, புக் படிக்கல, நான் நல்லது தானே படிக்கிறேன், தேவை தானே படிக்கிறேன் நினச்சிட்ருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்குள்ளேயோ பயன்படலை, இது அவங்க பிஸ்னஸ்லேயோ வேலையிலையோ இல்லை படிப்புலையோ அப்ளை பண்ண முடியலன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே திரும்ப கார்பேஜாக தான் போகும். 20 வயசில் அறிவு கம்மியாக இருக்கும்போது உங்களால் சீக்கிரம் முடிவெடுக்க முடியுது. அதே 40-50ன்னு போகும்போது ஒரு முடிவெடுக்க டைம் ஆகுது. நமக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கணும், நிறைய அறிவு வந்திருக்கணும். ஏன் முடிவெடுக்க டைம் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ மெச்சூரிட்டியும் இவ்வளோ அறிவும் எது சரின்றத கேள்வி கேட்டே இருக்கும். ஸோ ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன தேவை, எனக்கு எதை படித்தா நாங்கள் போக முடியும், எந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் நான் போக முடியும், எதை தெரிஞ்சுக்கிட்டால் நான் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். முக்கியமாக ட்ரான்சிஷன் இருக்கும்போது, பெரிய பெரிய தேவைகளை அப்ரோச் பண்ணிருக்கும்போது அறிவை பெருக்கிறன்ற பேரில் நிறையா டேட்டாவை கன்சியூம் பண்ணாதீங்க. 4வது விஷயம், நிறைய செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இதுக்கு ஈஸியான வழி நிறையா செல்ஃப் லவ் அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளை பற்றி அடுத்தவங்ககிட்ட தாழ்த்தி பேசாமல் இருக்கிறது. இல்லை உங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்லேருந்து விலகி இருக்கிறது. இல்லை அடுத்தவங்க கொடுக்குற அட்வைஸை ஜஸ்ட் கேட்டுட்டு உங்களுடைய முடிவு என்னமோ அதன் சார்ந்து செயல்படுறது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த பீப்புள், என்விரான்மெண்ட், ஹேபிட்ஸ்லாம் விட்டுட்டு வரும்போதே உங்கள் செல்ஃப் பெட்டராக ஆரம்பிச்சிடும், செல்ஃப் அக்செப்டன்ஸ் வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் லவ் எல்லாமே வளர்ந்துடும். இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிற மனுஷனுக்கு அது எந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி, செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது நீங்கள் அலைண்டாக இல்லைன்னா காரணம், நிறைய பேர் இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிறீங்க, எல்லோரும் சொன்னாலும் கேட்குறீங்க, யார் சொன்னாலும் அஃபெக்ட் ஆகிடுறீங்க, எல்லாருடைய பேச்சுக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, உங்களோட இன்னர் வாய்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீங்க. ஸோ அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸை வளர்த்துக்கிறது ஒரு முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது எல்லாமே வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்குள் நடக்கிற மாற்றம், நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்கன்றது. நிறைய கிராட்டிடியூட் எழுதுறது, உங்களுடைய செல்ஃப் லவ் பெட்டர் பண்ணிக்கிறது, நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது, இந்த 55-5, 3-6-9 மாதிரியான ரெப்பிட்டேஷன் ப்ராசஸை செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்காக எழுதுறது கண்டிப்பாக உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அண்ட் முக்கியமாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகளையும் உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் அடைஞ்ச வெற்றிகளை ஒரு இடத்துல எழுதியோ இல்லை விஷன் போர்டு மாதிரியோ க்ரியேட் பண்ணிக்கும் போது ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்தால் கூட அதை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு விஷயம் நான் பண்ண முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, தாண்டி போயிடுவீங்க. அடுத்த விஷயம், பி வெரி வெரி செல்ஃபிஷ். அடுத்த ஒரு 3-6 மாதத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள், உங்களுடைய உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி இருக்கா, உங்களுக்காக இருக்கா, நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு செயல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது சில பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது எப்படி செல்ஃபிஷாக இருக்க முடியும்? செல்ஃபிஷாக இல்லைன்னா நீங்கள் வளரவே மாட்டீங்க. நீங்கள் வளரலைன்னா நீங்கள் அடுத்தவங்கள போய் என்ன பார்ப்பீங்க, என்ன அவங்களுக்கு உதவுவீங்க, என்ன அவங்க லைஃப்பில் மாற்றுவீங்க. இங்கே செல்ஃபிஷாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? எல்லாரும் போய் பார்த்துக்கிறது, எல்லாத்துக்கும் உதவுறதுன்றது நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது இல்லையா? அது பண்ணணுன்னா முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்ல. நம்மளே காற்றுல பறந்துட்டுருப்போம், இன்னொருத்தர் காற்றுல பறந்துட்டுருப்பார், அவரை பிடிக்க போயிட்டுருப்போம். இதை பண்ணவே கூடாது. பி வெரி வெரி செல்ஃபிஷ். ஒரு 5 மாதம் 6 மாதம் செல்ஃபிஷாக இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் எதுவும் மிஸ் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கான்ஷியஸ் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணும், வளர்ச்சியுமே ரொம்ப வேகமாக இருக்கும். இப்போ நீங்கள் அலைன்மெண்ட்டில் இல்லை, லைஃப் வந்து பிடிச்ச மாதிரி இல்லை, போய் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கடைசி ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ கண்டிப்பாக உங்களை பற்றி சிந்தித்த எண்ணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுக்காக எடுத்துக்கிட்ட ஆக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் சிந்தனை எல்லாமே
வெளியே இருக்கிற இன்னொரு விஷயத்தையோ மீடியாவை நோக்கியோ உலகப்போக்கை நோக்கியோ தான் இருக்குமே தவிர உங்களை நோக்கி இருக்காது. ஸோ அது பேசிக்கான மிஸ்டேக் இது. ஸோ செல்ஃபிஷாக இருங்கன்னு சொல்கிறது உங்களை பற்றி மட்டும் யோசிக்கின்றதுக்காக. கடைசி விஷயம், இங்கே மாற்றம்ன்றது வெறும் நீங்கள் அடையிற விஷயங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய ஐடென்டிட்டி, அதாவது உங்கள் அடையாளமே மாறுது. நீங்கள் பழைய ஆளாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகும்போது பழைய ஆளாக கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுன்றது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்காம நம்ம எதை ஆரம்பித்தாலுமே திரும்ப பழைய இடத்துக்கே போவோம். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனையோ பேர் நான் சொன்ன சில விஷயங்களை 10 நாள் 15 நாள் 1 மாதம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன் பழைய இடத்துக்கே போயிட்டீங்கன்னா, உங்களுடைய பழைய அடையாளம் இருக்குல்ல, நீ அங்கே போகாத, வா இங்கேயே இருந்துக்கலாம், நம்ம ஏன் மாறணும்னு கேட்கும். அதனால தான் நீங்கள் ஒரு மாதம் முயற்சி பண்ணி கூட திரும்ப பழைய ஸ்டேட்டுக்கே உங்கள் லைஃப் போயிடுது. அப்போ தொடர்ச்சியாக அந்த புது ஸ்டேட்டில் இருக்கணும், இல்லை புது இடத்த நோக்கி போகிற வரைக்கும் பழைய அடையாளம் உங்களை கூப்பிடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியோட இந்த பயிற்சியாக இருக்கட்டும், இந்த மாற்றத்தையாக இருக்கட்டும் நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போது ஒரு ரொட்டீன் எடுத்துக்கிட்டால் ஒரு 6 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சேஞ்சஸ்குள்ளே போகும்போது லைஃப் மொத்தமாக மாற்றப்படுது. சும்மா நம்ம ஏதோ ஒரு ஹேபிட்டை மாற்றுறோம், ஒரு சின்ன வெற்றி அப்படின்னு நம்ம பேசலை, லைஃப் மொத்தமாக மாற்றப்படுது. ஸோ அப்போ இடத்துல கமிட்மெண்ட்டோட ஒரு 6 to 8 மந்த்ஸ் உங்கள் லைஃப்பை டெடிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னோட 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த இனிஷியல் 2 to 3 மந்த்ஸில் தான் இந்த ஷிஃப்ட்டை வந்து பிரேக் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த பழைய அடையாளம் உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கும். இல்லை நம்ம அங்கேயே போய்டுவோம், அங்கேயே இருந்துப்போன்னு சொல்லிட்டே இருக்கும். அந்த அடையாளத்தை நீங்கள் பிரேக் பண்ணணும். எனக்கு புது வாழ்க்கை வேணும்னு நீங்கள் நிரூபிக்கணும். அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும். இது நான் செய்யணுன்ற ஒரு கமிட்மெண்ட் வேணும். அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்தில் உருவாக்குனது தான் இந்த காஸ்மோஸ் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ், நம்ம ரொட்டீன், நம்ம பிஹேவியர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உண்டான சேலஞ்சஸ், அது மட்டும் இல்லாமல் அஃபர்மேஷன்ஸ், கைடட் மெடிடேஷன்ஸ்னு சொல்லி உங்களை மாற்றத்துக்கான ஒரு கமிட்மெண்ட்குள்ளேயே கேரி பண்ணுறது. அண்ட் முக்கியமாக இது ஆப்பில் இருக்கிறதுனால ரெகுலராக உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்கள் ஒவ்வொரு சேலஞ்ச் எடுக்கும்போதோ இல்லை கோர்ஸ் எடுக்கும்போதும் அதில் அக்கௌண்டபிளாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்டபிலிட்டி ஒரு 6 to 8 மந்த்ஸ் இங்கே கிராஸ் ஆச்சு அப்படின்னாவே லைஃப் பெரிய அளவுக்கு மாறும். ஒருவேளை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுறீங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணி எங்கிட்ட நீங்கள் வந்து பேசிக்ஸ் டு ஸ்டார்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ்ன்னு கேளுங்க, நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேன். பட் உங்கள் லைஃப்பை பெரிய அளவுக்கு மாற்றிக்க நினைக்கிறீங்க, இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்கள் ஐடென்டிட்டியும் பர்மனெண்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா காஸ்மோஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் லைஃப் அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா திரும்ப பின்னாடி போக வாய்ப்பே இல்லை. நன்றி.